Hi guys, old type keyboard Triton N364 O1W Phantom XX அந்த மாதிரி ஓல்டு டைப் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் பின்னு வந்து இந்த பிரிண்டருக்கு வரா மாதிரி இல்லாம ரவுண்டு டைப் மிடியில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கீபோர்ட்ஸ் வந்து இப்ப இருக்கிற மெயின் ஸ்டேஜ்ல எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்றேன். அதுக்கு தேவையானது சவுண்ட் கார்டு வந்து நீங்க அதே டைப்ல கீபோர்ட்ல ரவுண்டு மிடி இருக்கிற மாதிரியே சவுண்ட் கார்ட்லயும் ரவுண்டு மிடி இருக்கிற சவுண்ட் கார்டா பார்த்து வாங்கணும். இப்போதைக்கு எந்த சவுண்ட் கார்ட்லயும் அது வர்றதில்ல, மேக்கி சவுண்ட் கார்டில் மட்டும் தான் அது இருக்குது. ஓல்டு டைப் சவுண்ட் கார்ட்ஸ்ல இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இந்த டைப் மிடி வந்து மிடி டைப் சவுண்ட் கார்டு தான் நீங்க வாங்கணும். அது வந்து வாங்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற கீபோர்ட்ஸ்ல உங்களுக்கு அது இருக்காது. பழைய கீபோர்ட்ஸ் O1W அந்த மாதிரி பழைய கீபோர்ட்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். டைரக்டா நீங்க வந்து மெயின் ஸ்டேஜ் அசைனா பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே மாறும். இது வந்து யாருக்கு சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அசைன் பண்றது, இந்த செட்டிங்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய ஆட்கள் வந்து அது கஷ்டமா இருக்கும் அவங்க பண்றதுக்கு. ஸோ நீங்க வந்து ஓல்டு டைப் கீபோர்டே எடுத்துக்கோங்க. சவுண்ட் கார்டு வந்து மேக்கி சவுண்ட் கார்டு, அதுல அந்த டைப் இருக்கு, அது வாங்கிக்கோங்க. நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். டோனை வந்து நீங்க கீபோர்ட்ல டச்லயே வந்து நீங்க மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயின் ஸ்டேஜ்ல மாத்திக்கும். நான் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்றத நான் இப்ப வீடியோ பின்னாடி போடுறேன், அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கீபோர்டில் மிடி அவுட்டில் வந்து இந்த ரவுண்டு கேபிள் மிடியை வந்து போடுங்க. இதோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டில் இன்னில் கொடுக்கணும். இல்லை சவுண்ட் கார்டில் இன்னில் கொடுங்க. அப்புறம் வந்து இதோட மிடி கேபிள், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மிடி கேபிளில் சவுண்ட் கார்டு கொடுத்துட்டு இதை எடுத்து லேப்டாப்புக்கு கொடுக்கணும்.